ஓசூர் அருகே பெண் நடன கலைஞர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நடன கலைஞர் ஜெயந்தி. கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்த இவர் தனது 11 வயது மகள் தர்ஷினியுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் இன்று அதிகாலை நீண்ட நேரமாகியும் ஜெயந்தியின் வீட்டு கதவு திறக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் வீட்டின் உள்ளே எட்டி பார்த்தபோது பெண் நடன கலைஞர் கொலை செய்யப்பட்ட நிலையில் ஆடையற்று கிடந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி கொலையாளி குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சொல்லி ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையும் அவங்க மட்டும் இருந்தாங்க. அவங்க குழந்தை வந்து இந்த கிருஷ்ணகிரி பக்கம் எங்கேயோ வந்து ஹாஸ்டல் எங்கேயோ படிச்சுட்டு இருக்கா. அப்படி குழந்தை அந்த அம்மா வந்து எங்கேயோ அந்த ஆர்கெஸ்ட்ராலலாம் வந்து சிங்கர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. வருவாங்க போவாங்க, அதிகம் பக்கம் யாருக்கிட்ட டச்சு கிடையாது. ஆனால் வந்து எல்லாமாவும் பிஸ்னஸில் இருப்பாங்க. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் வந்தது பார்த்தீங்கன்னா ஏதோ மர்டர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து பாடி எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது கொண்டு போயிட்டுருக்காங்க. எல்லாம் ஒரு இது நகரே இப்போ அதிர்ச்சியில் இருக்குது. இந்த இன்றைக்கி கேள்விப்பட்டதுலேருந்து எல்லாமே அதிர்ச்சியில் எல்லாம் உறைஞ்சி போயிருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து.